ஜெயிச்சிருக்கலாமா? ஒரு தூபேவோட 2 கேட்ச், அதுல ஒரு கேட்ச் கூட கஷ்டம்னு சொல்லலாம். இன்னொரு கேட்ச் கைக்கு வர கேட்ச் அதை விட்டாரு. எதுக்கு ஒரு டீம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான் உள்ள ஆறுசாமின்னு சொல்லி கொண்டாடுனீங்களா? அதான் ப்ரோ, அது கொண்டாடுறது நிறுத்தி போன வருஷமே நிறுத்திட்டோம் ப்ரோ. எப்போ அந்த ரீல போட்டாரோ அந்த பேர் வச்சாரோ அப்பத்துல இருந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அடுத்த சீசனா பார்க்கலாம். இம்பாக்ட் பிளேயர்ன்ற ஒரு இதுவே இல்ல. சிரிக்கிறான். ஒரு கப் அடிச்சவங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன மனசு கஷ்டமா தான் இருக்கு. அடுத்த சீசனாவது பாப்போம். வருவோம். ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுத்தா போதும் தலைக்கு. அதை தவிர வேற எதுவும் நீ தேவையில்ல. கொடுத்ததா ஃபேர்வெல் நினைக்கிறேன். இல்ல நாங்க லக்கி இல்ல bro. இந்த சீசன்ல ஆமா. பார்க்கல, கிரவுண்ட்ல நாங்க பாத்துறோம். அது போதும். நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் ஃபீல்ட்லயே பாத்துக்கலாம். சூப்பர். ருத்ராஜ் 23 பால்ஸ்ல 15 ரொம்ப disappointment. ஏன்னா பவர் பிளேல அடிச்சிருக்கணும். ஒரு 30 ரன்ஸ் ஏன்னா மத்த டீம்ல பவர் பிளேல 60 அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. தூக்கி பறக்க விடுறான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாலாம் அடிக்கிறாங்க. ரோல் இந்த பிட்ச் இந்த மாதிரி மாத்தி வச்சிட்டாங்களோ? அப்பெல்லாம் மாத்திருக்க மாட்டாங்க. ஆனா பிரசாந்த் ஜெய் லாஸ்ட் ஓவர் 4 பால் டாட். அவங்க எப்படி அடிக்கிறாங்க நல்லா. சின்ன இது ஆட தெரியாதவங்க பவுலர்ஸ் எல்லாம் வந்து ஆடுறாங்க. நீங்க அந்த தூபே கேட்ச் புடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். தூபே கேட்ச் பிடிச்சது சொல்ல முடியாது. ஏன்னா தூபே எப்ப பார்த்தாலும் கேட்ச் விட்டு தான் ஆவாரு. ஆனா அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் ட்ரை பண்ணாரு. கேட்ச் ரொம்ப ஹார்டு, ஆனா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தட்டி விட்டுருக்கலாம், ஆனா ஃபீல்டு அவன் பக்கத்துல இருந்து. அதே மாதிரி பவுலிங்ல முகேஷுக்கு பதிலாக ஸ்பென்சர்